நெல்லையில் கனமழையால் தரைப்பாலத்தில் பேருந்து சிக்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவமணி இணைகிறார். சிவமணி, விவரங்கள். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக தொடர்ந்து காலை முதலே மழை பெய்து வருகிறது. விட்டு மிதமான மழை முதல் கனமழை வரை பல்வேறு இடங்களில் பெய்து வருகிறது. இன்று காலை 8 மணியிலிருந்து மாலை 4 மணிக்குள் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் 28 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. தற்போது கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. குறிப்பாக வள்ளியூரிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய சாலையில ரயில்வே தண்டவாளத்திற்காக தரைப்பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. தரைக்கீழ் பாலம். இந்த பாலத்துல ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் போது தண்ணீர் தேங்குவது என்பது வாடிக்கையான நிகழ்வாக இருக்கிறது. இன்றைக்கு நாகர்கோவிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய பேருந்து, இந்த அரசு பேருந்து அந்த வழியாக சென்ற நிலையில மழை பெய்து தண்ணீர் ஒரு 4 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இதில் அந்த வாகனம் சிக்கிக் கொண்டது. முன் செல்லும் போதே ஓட்டுநரிடம் அந்த வழியாக செல்ல வேண்டாம், மாற்றுப்பாதையில் செல்லுங்கள் என கூறியதாக தெரிகிறது. அதையும் தாண்டி அந்த ஓட்டுநர் வழியாக வாகனத்தை இயக்கிய நிலையில சுமார் 60 பயணிகளுக்கு மேல் அந்த பேருந்துல இருந்ததாக தெரிகிறது. நடுவழியில் சிக்கியதன் காரணமாக தண்ணீரில் 4 அடியில் சிக்கிக் கொண்டது. வேறு வழியின்றி வெளியே வர முடியாத நிலையில தீயணைப்பு மீட்பு படையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. எமர்ஜென்சி கதவு வழியாக ஒவ்வொரு பயணியாக மீட்கப்பட்டனர். சிறு கைக்குழந்தை உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்டவர்களை பத்திரமாக மீட்டனர். தீயணைப்பு மீட்பு படையினர் தண்ணீரில் இறங்கி ஒவ்வொரு நபரையும் தோளில் சுமந்தபடி அந்த பகுதியில் உள்ள கரைகளுக்கு கொண்டு விட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் அப்படிங்கிறது ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து இது போன்று மழை பெய்யும் ஒவ்வொரு முறையும் இது போன்ற நிகழ்வு அப்படிங்கிறது நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. அந்த பகுதியில அந்த பாதையை மழை பெய்தால் அந்த பாதையை துண்டிக்க வேண்டும். உடனடியாக தண்ணீரை வெளியேற்றுவதற்கு உள்ளாட்சி அமைப்புகள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதுபோன்ற நிகழ்வுகள் இனி நடக்கக்கூடாது அப்படிங்கிறது மக்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. நன்றி சிவமணி, விரிவான விவரங்களுக்கு.